வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடேஸ் ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் சின்ன சின்னதாக அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அது 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பூண்டு, வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கணும், குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு. இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். கத்திரிக்காவை செய்கிறதுக்கு முன்னாடி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றணும். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் கொட்டணும். கொட்டி நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே பூண்டு போட்டு வதக்கணும். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுருணும். போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோ. குழம்பு மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டு, அந்த தேங்காய் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டை போட்டுறணும். இப்போ போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்புறமா சிம்மில் வச்சுக்கணும். 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வேகணும். இப்போ வெந்துருச்சு. அப்புறம் சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.